பண்ணேன்னா அமீரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னோட ஷோ டைம்ல ஓடி விளையாடு பாப்பா ஷோ டைம்ல நிறைய கிட்ஸ் அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தட்டிட்டு போயிடுவான். அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு வந்த பையன் அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஹாப்பியஸ்ட் பர்சன் நான் தான் அதுல. என்ன இருந்தாலும் சென்னைக்கு வந்து இது டான்ஸுக்கு தேடி வந்து இந்த ஓடி விளையாடு பாப்பால அவ்வளோ நல்ல டான்சர்ஸ் அவங்க எல்லாமே. ஸோ அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கும்போது சந்தோஷப்படுறது. ஸோ ஆல் த பெஸ்ட். ஒரே வார்த்தை சொன்னேன், கல்யாணம் பண்ணா போதாது குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும். ஓகே, அந்த ஏஜ் டைம்ல இப்போ நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் லேட் மேரேஜ் லேட் குழந்தை. அந்த ஏஜ்ல ஒரு குழந்தை வளர்ந்துருச்சு வச்சுங்க, அப்புறம் அவங்க ஃப்ரீடமா என்னென்ன பண்ணலாம். ஓகேண்ணா, சப்போஸ் ரொம்ப லேட் ஆச்சுன்னா அப்புறம் அந்த டைம்ல நம்ம எப்படி இருப்போம் ஃபியூச்சர்னு தெரியாது. நல்லா இருக்கும் போதே ஃபியூச்சர் நல்லா இருக்கும் போதே குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஃபியூச்சரை ஸ்டார்ட் பண்ணுவோம். பசங்க எல்லாரும் கல்யாணம் வயசு கல்யாணம் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் யூ கேன் வெயிட். 4 இயர்ஸ் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றதுனால நான் சொன்னோன்னா ஐயோ அப்படின்னு சொன்னாவ. நான் சொன்னேன் ஐயோ எல்லாம் கிடையாது, நான் பண்ணு ரொம்ப நல்லது, ஐயோ ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. சூப்பர் அக்கா. இன்னைக்கு கொடுத்துருங்க. ஹஸ்பண்ட் சண்டை போடுறாருன்னா ஒய்ஃப் வெளியே போயிடுங்க. ஒய்ஃப் சண்டை போடுறான்னா ஹஸ்பண்ட் வெளியே போயிடுங்க. இல்லைன்னா ஒரு 1 or 2 hours பேசாதீங்க. பேசவே பேசாதீங்க. 2 பேரும் பேசிக்காதீங்க. நீங்க வேற ரூம்ல இருங்க, நீங்க வேற ரூம்ல இருங்க. சப்போஸ் ஒரே ரூம்ல இருந்தா கூட நீ வேற ஏதாவது பாரு, நீ ஏதாவது பாரு. ஆட்டோமேட்டிக்கா ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேல நம்ம பேசி ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஃபேமிலியோட சிச்சுவேஷன், பேங்க்ல அந்த பணம் எடுத்தியா, இல்ல நீ இங்க போனியா, இந்த சமைச்சியான்னு கேட்கும் போது அப்ப அந்த கோவம் போயிடும். அந்த அவசரத்துல கோவத்துல பேசும்போது தான் அந்த சண்டைகள் வரும். ஸோ விட்டு கொடுத்துட்டோம்னா சண்டை வரவே வர. யார் திட்ட போற ஒய்ஃப் தானே, யார் திட்ட போற ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு பண்ணிட்டா போதும். பட் ஈகோ வச்சுக்காதீங்க. அண்ட் வந்து ஈகோ தான் நம்ம லைஃப்ல வந்து கெடுக்கிறது. அண்ட் ஜெலஸ் ஆயிடாது. உங்களுக்குள்ள வந்து இவன் நல்லா சம்பாதிக்கிறான், அவன் நல்லா அது வேண்டாம். 2 பேரும் புருஷன் சம்பாதிச்சாலும் ஒண்ணுதான், பொண்டாட்டி சம்பாதிச்சாலும் ஒண்ணுதான்.